இஸ்ரவேலின் இலக்கம். இஸ்ரவேலை வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் பெருகப் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தபடியால் தாவீது 20 வயது முதல் அதற்கு கீழ்ப்பட்டவர்களின் இலக்கத்தை தொகையேற்றவில்லை. செரியாவின் குமாரன் யோவாப் எண்ணத் துவக்கியும் முடிக்காதே போனான். அதற்காக இஸ்ரவேலின் மேல் கடுங்கோபம் வந்தது. ஆதலால் அந்த தொகை தாவீது ராஜாவின் நாளாகம கணக்கிலே ஏறவில்லை. தாவீது 20 வயது முதல் அதற்கு கீழ்ப்பட்டவர்களின் இலக்கத்தை தொகையேற்றவில்லை. சேனையில் பணிபுரிவதற்கு குறைந்தபட்சம் 20 வயதாக இருக்க வேண்டும். அதற்கு கீழ்ப்பட்டவர்கள் எண்ணி தொகையேற்றப்படவில்லை. இஸ்ரவேல் புத்திரரை எண்ணி தொகையேற்றுமாறு சாத்தான் தாவீதின் மனதில் ஏவினான். இதனால் உண்டான வாதையில் ஏராளமானோர் மாண்டு போனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கடற்கரை மணலைப் போல, வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ண முடியாதவர்களாக இருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனத்தை தாவீது எண்ண முயற்சி பண்ணியது கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கிற்று. தாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா என்று தாவீது சந்தேகப்பட்டிருக்க வேண்டும். அல்லது வருங்கால வெற்றிகளில் கர்த்தருடைய உதவி தனக்கு தொடர்ந்து வருமா என்று தாவீதின் உள்ளத்தில் அவிசுவாசம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அதனால் தாவீதுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் வாதை உண்டாயிற்று.